இன்றைக்கி காலைல ஏஞ்சதே கொஞ்சம் நேரம் லேட்டு தான். என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. நான் மட்டும் கொஞ்சம் சொங்கி மாதிரி தான் ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கடகடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த விறகடுப்பில் நம்ம சமைச்சாலே சாப்பாடும் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுக்கும்போது கைக்கு நம்ம மை வச்ச மாதிரி அந்தளவுக்கு கொஞ்சம் கருப்பு ஒட்டிக்கும். தேய்ச்சி கழுவி எடுத்தோம்னா கை அதுக்கப்புறம் பளிச்சிடும். ஆனால் பாத்திரம் விளக்கி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே நம்ம விறகடுப்பை வந்து நல்லா தண்ணி தொட்டு தொடச்சி எடுத்துட்டு அதை கொஞ்சம் சீவி சிங்காரிச்சு அதுக்கு பொட்டு மஞ்சள்லாம் வச்சு அழகு பார்த்தா தான் கொஞ்சம் சமைக்கிற இடத்த பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம விறகடுப்பு 4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டது. அப்போ போடும்போதே இந்த புகை இல்லாத விறகடுப்பு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே உள்ளே வந்து அடுப்பு வந்து மண்ணால் செஞ்சதை வச்சுட்டு சுற்றி சிமெண்ட் வச்சு கட்டி எடுத்தேன். ஆனால் இந்த புகை போகிறதுக்கு ஒரு சிமெண்ட் பழுப்பு மேலே போவோம். அதை வச்சு அப்போவே பூசாமல் விட்டுட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் புகை இல்லாத அடுப்பு புகைச்சலான அடுப்பாக தான் இன்னை வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது. அதை வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம்னா 2 பக்கமும் அனல் போகும். புகை வந்து மேலே போய்டும். நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு பழுப்பு வாங்கிட்டு வந்து பச்சு பூசி கொடுங்க அப்படின்னு. அதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. இந்த விறகடுப்பு இல்லைன்னா சமைக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன தான் சிலிண்டர் கேஸ் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து மதியான நேரத்தில் வெயில் காலத்தில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மழை காலத்தில் கூட சமாளிச்சிக்கலாம். எனக்கு வெயில் காலத்தில் வந்து இந்த விறகடுப்பு தான் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்பப்போ வந்து கீழே உட்காந்து சமைச்சிக்கலாம். இந்த வறண்டா இருக்கிற இடம் குட்டியோடு தான் இருக்குது. ஆனால் வந்து வெட்ட வெளிச்சமாக கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுனால அங்கங்கே கரை படிஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணி சிந்தும், சாப்பிட்றது எல்லாமே. அதனால் வாரத்தில் ஒரு 2 தடவை வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து தொடச்சி எடுத்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி சாதம் வடிக்கிறதுக்குள்ளவே என்னுடைய புருஷரோட கைப்பக்குவத்தில் இன்றைக்கி சாம்பார் மணக்க ரெடி ஆகிடுச்சு. நான் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கேன், அப்படி இல்லை எனக்கு ஏதோ உடம்பு முடியல அப்படின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டார். டக்குன்னு சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பச்சரிசி மாவில் கோலம் போட்டிருந்தேன்னா நிறைய எறும்புலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. எனக்கு அப்படியே இந்த மார்கழி மாதம் கோலம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த தரையில் தான் அதிகமாக உட்காந்து சாப்பிடுவோம். என்றைக்காவது ஒரு நாள் தான் காத்தோட்டமாக கட்டில் உட்காந்து சாப்பிட்றது.